குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 10ஓட இங்கிலீஷ் கிளாஸ் தான் பார்க்க போறோம். லெசன் 3 கோண்டிபா. இந்த லெசனோட கண்டென்ட்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து லெசனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துட்டோம். நம்ம கிராமர் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? ஸோ எக்ஸசைஸ் 1. இந்த கிராமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெசன்ல இருக்கிற கண்டென்ட் படி வந்து பாத்தீங்கன்னா சில நியூ வேர்ட்ஸ் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம் இதுல. எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ் முஸ்பிரா வந்துட்டீங்களா? எஸ் மேம் வந்துட்டேன். ஓகே, ஷபானா இருக்கீங்களா? இருக்கு மேம். ஓகே, ஷபானா முஸ்பிரா வேற யாராச்சும் இருக்காங்களா? ஓகே, 2 பேர் தான். ஃபைனா. ஸோ இன் எக்ஸசைஸ் 1ல வந்து ஸோ given below or two list. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, சரியா? ஸோ இப்போ வந்து ஒன் ஆஃப் டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், தட் இஸ் அட்ஜெக்டிவ்ஸ், அண்ட் அதர் ஆஃப் நேமிங் வேர்ட்ஸ் லைக் அ நவுன். அதாவது ஒரு விஷயத்தை விவரிக்கிறது. ஓகேயா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன்னி டே அப்படின்னா, இப்ப டே அப்படிங்கிறது ஒரு நவுன், அதாவது ஒரு நாள். ஓகே, நாளை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பெயர் சொல். ஓகே, ஒரு நவுன். இப்போ சன்னி அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, எதை விவரிக்குது சன்னி அப்படிங்கிறது? அதுவும் பெயர் சொல் இல்ல, அதாவது பெயர் சொல்றாமா, ஆனா வந்து அதை விவரிக்குது இல்லையா? அப்ப சன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயிலான ஒரு சன்னி டே அப்படின்னாக்கா இந்த நாள் வெயிலா இருந்துச்சுன்னு அர்த்தமா இல்லையா? சன்னி டே அல்லது கிளவுடி டே. கிளவுடி டே அப்படின்னாக்கா மேகமூட்டமா இருக்கிறது. சோ இப்ப அந்த நாளை விவரிக்கிறது பாத்தீங்களா, அட்ஜெக்டிவ், இதான் வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட், சரியா? இப்ப அது மாதிரிதான் இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், இன்னொன்னு வந்து நேமிங் வேர்ட்ஸ். அதாவது என்ன டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, உதாரணமா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அங்க நேம் போட்டு கொடுத்துருக்காங்க, கன்னி பேக். இப்ப கன்னி அப்படின்னா எதை குறிக்குது? நம்ம வந்து என்ன பார்த்தோம் கோண்டிபா லெசன்ல வந்து, அதாவது கோண்டிபா வந்து யாசகம் கேட்பாரு. ஓகே, யாசகம் கேட்கிற வேலையை தான் அவர் செய்வாரு. அவர் கையில என்ன இருந்துச்சு? ஒரு பேக் இருந்துச்சு, கன்னி பேக். ஓகே, சோ கையால செய்யப்பட்ட ஒரு நூலாலான ஒரு பை. ஓகே, அதுல இருந்து நம்ம காசுலாம் போட்டோம்னா கீழே எல்லாம் விழுவாது அவ்வளவு சீக்கிரம். ஓகே, அது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா செஞ்ச ஒரு கன்னி பேக். ஓகே, சுருக்கு பை மாதிரி, சரிங்களா? அப்ப அந்த பைய வந்து லைக் அந்த பேக் அப்படிங்கறது டிஸ்கிரைப் பண்ணதுதான் என்னன்னாக்கா கன்னி. ஓகே, சோ அந்த மாதிரி இங்க இருக்கிற நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணி, அதாவது இப்ப நேமிங் வேர்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்ப இத வந்து விவரிக்கிற மாதிரியான எந்த வார்த்தை இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப நம்ம இதையும் பார்க்கணும், அதாவது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸையும் பார்க்கணும், நேமிங் வேர்ட்ஸையும் பார்க்கணும். உதாரணமா கன்னி பேக்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது டேரிங். இப்ப அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்கான நேமிங் வேர்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும், ரைட்? இப்ப டேரிங் என்ன? டேரிங், ஹவு டேர் யூ டு டூ அப்படின்னு திட்டுவாங்கல்ல கோவத்துல, ஹவு டேர் யூ சே திஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்ன அதுக்கு அர்த்தம் டேரிங்னா? தைரியம், ரைட்? லைக் தைரியமா. அப்ப அந்த லெசன்ல தைரியம் அப்படிங்கறத எதை டிஸ்கிரைப் பண்ணுச்சு? கோண்டிபா என்ன பண்ணாரு தைரியமா? என்ன பண்ணாரு? ரெஸ்கியூ. வெரி குட், ரெஸ்கியூ. அதாவது தைரியமா ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு துணிஞ்சாரா இல்லையா, இறங்குனாரா இல்லையா? எஸ் மேம். டேரிங் ரெஸ்கியூ. ரெஸ்கியூ இங்க இருக்கு பாருங்க, ரெஸ்கியூ இருக்கா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்க புக்ல, அல்லது நீங்க வந்து ஒண்ணு என்ன பண்ணுங்க, இப்ப கையில நோட்ஸ் புக் இருக்கா 2 பேர்கிட்ட? பிடிஎஃப் வச்சிருக்கீங்க கையில? இருக்கு மேம். புக் இருக்கா 2 பேர்கிட்ட? புக் இருக்கா? புக் இல்ல மேம், நோட் பிடிஎஃப் தான். அதாவது ஷபானா சொல்லுங்க, புக் இருக்கா? புக் இல்ல மேம், பிடிஎஃப் தான். இல்ல. முஸ்பிரா சொல்லுங்க, புக் இருக்கா? இல்ல மேம், பிடிஎஃப் தான். ஓகே, அப்ப நீங்க ஸ்கிரீனை தான் பாக்குறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, இப்போ 2 பேரும் டக்குன்னு வந்து இந்த 2த்தையும் எழுதுங்க. ஓகே, கொஞ்சம் குயிக்கா இந்த டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸையும் நேமிங் வேர்ட்ஸையும் கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க உங்க நோட்ல. எழுதிட்டு தான் இருக்கு மேம்.
ஒரு 2 minutes தரேன், எழுதுங்க, ஃபாஸ்டா எழுதுங்க. எழுதுறீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ண, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கன்னி, டேரிங், starved, muddy, cloudy, growing, broken, slippery, half-eaten, blackish green, surrounding. அடுத்தது டே, நேமிங் வருது. டே, ஹட்ஸ், டெப்த்ஸ், பேக், வாட்டர், வீட், பாடி, pottery, rescue, population, meal. Finished? Yes, both of you finished? முடிச்சிட்டீங்களா? அந்த ஒண்ணே ஒண்ணு எழுதிருக்கேன் மேம். எழுதுங்க. முடிச்சிட்டேன் மேம். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேம். ஓகே. சோ இப்ப செகண்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க. டேரிங் ரெஸ்கியூ. டேரிங் ரெஸ்கியூ அப்படின்னா தைரியமா காப்பாத்துறதுக்கு போனது. ஓகே. தேர்ட் ஒன் ஸ்டார்வ்டு. ஸ்டார்வ்டு அப்படின்னாக்கா இந்த பஞ்சத்துல இருக்கிறது. ஓகே. லைக் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, லைக் சாப்பாட்டுக்கு ஏங்கி போயிருக்கிறது. ஓகே. அப்போ ஸ்டார்வ்னா அப்படி. அப்ப அதுக்கு என்ன வேர்ட் வந்து நேமிங் வேர்டு வந்து சூட் ஆகும்? அந்த நேமிங் டே, ஹட், டெப்த்னா பேக்ல இருக்கு. அதுல ஒரு வேர்டா பாருங்க, எது இந்த ஸ்டார்வ்டு அப்படிங்கிறதுக்கு எந்த வேர்ட் சூட்டபிளா இருக்கும்? எஸ் முஸ்பிரா சொல்லுங்க. வாட்டரா மேம், இல்லாட்டி மீன். ஆத்தரா? புரியலையே. வாட்டர் 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 இல்ல. ஸ்டார்வ்டு அப்படின்னாக்கா நான் என்ன சொன்னேன், பசி பட்னியில இருக்கிறது. ஓகே. அப்போ நம்ம பசி பட்னியில இருந்தோம்னாக்கா நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும்? வீக்கா தானே இருக்கும். ஸ்டார்வ்டு பாடி. ஸ்டார்வ்டு பாடி. இப்ப புரியுதா? அந்த ஸ்டார்வ்டுங்கிற மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். மீனிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேர்டு என்னவோ அதை கண்டுபிடிக்கணும். அப்ப ஸ்டார்வ்டு பாடி. ஓகே. அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து மட்டி. மட்டி அப்படின்னாக்கா மட்டுனா ஃபர்ஸ்ட் என்னது? எம்யூடி மட்டு. மட்டுனா மண்ணு. இல்ல, அது வந்து மண்ணுல செய்யறதுதான். ஆனா இது மட்டி அப்படின்னாக்கா லைக் லைக் சேரு சகதியுமா இருக்கிற மாதிரி. ஓகே. இப்ப வந்து அந்த கதையை யோசிச்சு பாருங்களேன். வீடு. அந்த கதையில வீடு வீடு வந்து செடி. அதாவது இப்ப கிணத்துள்ளதானே தோண்டிபா குதிச்சாரு. கிணத்துலதான் குதிச்சாரு. அப்ப கிணத்துக்கு கீழே ஆழத்துல எப்படி இருந்துச்சு? அந்த மண்ணு அப்படி இருந்துச்சா இல்லையா? சோ அப்ப மட்டிக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா டெப்த், ஆழம். ஓகே. டெப்த். ஓகே. மட்டி டெப்த். சோ ஆழம் போக போக அங்க வந்து மண்ணு, அந்த லைக் மண்ணு, அந்த அந்த கிணறு கீழே வந்து அந்த மண்ணு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓகேயா? லைக் சொதன்னு அப்படியே சேரும் சகதியுமா. ஓகே. லைக் அந்த ஆள் எப்படின்னா அந்த மண்ணுல பிடிச்சி இழுக்கிற மாதிரி, நம்ம காலை உள்ள விட்டோம்னா வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு. ஓகே. சில மண்ணுல இருக்கும்ல, நம்ம தெரியாம எதாச்சும் காலை விட்டோம்னாக்கா காலை அதுல இருந்து எடுக்க முடியாது, மாட்டிக்கும் கால் உள்ளார. அது மாதிரி. ஓகே. அப்படி இருந்து கொண்டிபா வந்து காப்பாத்திட்டாரு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து கிளவுடி. நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் எக்ஸாம்பிள்ல. வெரி குட். கிளவுடி டே. எஸ், வெரி குட். கிளவுடி டே. மேல மேகமூட்டமா இருக்கு. ஓகே. அடுத்தது
க்ரோயிங்னா என்னது இங்கிலீஷ் ஐ மீன் தமிழ்ல? பெருகுறது. ஓகே, வளர்றது, பெருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, க்ரோயிங். என்ன வளருது, என்ன வந்து அதிகமாயிட்டே இருக்கு? வீடு. வீடு வந்து ஒரு செடிமா, சரியா? வேற வேர்டு இருக்காருங்க அதுக்கு சூட்டபிள் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேர்டு இருக்கா? சொல்லுங்க, யாரு? பாப்புலேஷன் என்னது? மக்கள் தொகை. எஸ், மக்கள் தொகை தான் அதிகம், க்ரோயிங் பாப்புலேஷன். அந்த இதுல வந்து லைக் அந்த ஸ்லம் ஏரியால, கோண்டிபா இருந்த ஏரியால மக்கள் தொகை அதிகமா ஆக ஆக அவங்களுக்கு தண்ணி வந்து டேப் தண்ணி பத்தல, அதனால என்ன பண்ணாங்க, கிணறு தோண்டினாங்க. அந்த வேர்டு தான் இங்க வந்திருக்கு, க்ரோயிங் பாப்புலேஷன். எல்லாமே புக்ல இருக்கிற வேர்டு தான், சரியா? நம்ம வந்து அதுக்கு ஆப்டான வேர்டு கண்டுபிடிக்கணும், எல்லா புக்ல கண்டென்ட்ல இருக்கு. அடுத்து ஸ்லிப்பரினா வழுக்குறது. ஓகே, இப்ப சொல்லுங்க, கிணத்துள்ளார ஸ்லிப்பரியா ஒண்ணு இருந்துச்சு. புரோக்கன் விட்டுட்டேனா? புரோக்கன். இப்ப சொல்லுங்க, புரோக்கனுக்கு என்ன வேர்ட் வந்து சூட்டபிளா இருக்கும்? என்ன உடைஞ்சிருக்கலாம்? வெரி குட், பாட்டரி. புரோக்கன் பாட்டரி. பாட்டரி அப்படின்னாக்கா மண்பானை, சரியா? ஓகே, ஸ்லிப்பரி அப்படின்னா வழுக்கும். ஓகே, வழுக்குறது. இதுக்குதான் வீடு வரும், சரியா? வீடுனா அந்த செடி, அதாவது அந்த செடி வந்து தண்ணி உள்ளதே இருக்கிறதுனால அது நல்லா வழுக்கும். ஓகே, ஸ்லிப்பரி வீடு. அடுத்தது ஹாஃப் ஈட்டன், அதாவது பாதியோட சாப்பிட்டது அப்படின்னா எதை மீன் பண்ணும்? மீல். வெரி குட், மீல்னா சாப்பாடு. அப்ப அதுதான் ஹாஃப் ஈட்டன் மீல். கொண்டு என்ன பண்ணாரு, பாதி சாப்பாட்டுல தானே எழுந்து போனாரு காப்பாத்துறதுக்கு, ஹாஃப் ஈட்டன் மீல். ஓகே, புரியுதா நம்ம எப்படி லெசன் கூட இதை கனெக்ட் பண்றோம்னு? புரியுது மேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக்கிஷ் கிரீன். என்ன பிளாக்கிஷ் கிரீன்ல எந்த கலர், எது இருந்துச்சு பிளாக்கிஷ் கிரீன் கலர்ல? வெரி குட், வாட்டர். அதுல இருக்கிற தண்ணி எப்படி இருந்துச்சு? கருப்பும் பச்சையும் பாசி பிடிச்ச தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஓகே, அடுத்தது சரௌண்டிங், நம்மள சுத்தி இருக்கிறது சரௌண்டிங் என்ன இருந்துச்சு? ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு, அது என்னது ஆன்சர்ல? ஹட். சுத்திலும் நிறைய வீடு, குடிசை வீடுகள் இருக்குது, அதான் சரௌண்டிங் ஹட்ஸ். ஓகே, அப்போ வந்து அந்த அரவிந்துங்கிற பையன் குதிச்ச உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்கல்ல, சரௌண்டிங் ஹட்ஸ். அண்டர்ஸ்டுட்? ஓகே, புரிஞ்சாமா? இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ். ஓகே, என்னம்மா டவுட்டா? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் phrasal verb. Exercise 2. Give at least one more describing word for each noun in exercise 1. For example, sunny day. என்ன கேக்குறாங்கன்னா, மேல நம்ம இப்போ match the following மாதிரி பண்ணோம்ல, அதுலயே வந்து அதுக்கு வேற வேற டிஸ்கிரைபிங் வேர்டு கொடுங்கன்னு கேக்குறாங்க. உதாரணமா இப்ப வந்து கிளவுடி டேன்னு சொன்னோமா, அதே மாதிரி சன்னி டே அப்படின்னு அதை மாத்துறது. ஓகே, சோ அந்த மாதிரி வேற என்ன கொடுக்கலாம்? லைக் இப்ப வாட்டரே எடுத்துக்கோங்களேன், பிளாக்கிஷ் கிரீன் வந்துச்சா, வேற தண்ணி என்ன கலர்ல இருக்கும்? ப்ளூயிஷ் சீ வாட்டர். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு? ப்ளூ கலர்ல. ப்ளூயிஷ் கூட சொல்லலாம், ப்ளூயிஷ் வாட்டர்னு சொல்லலாம் அதை. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வேற வேற டிஸ்கிரைபிங் வேர்ட் கண்டுபிடிக்கணும். phrasal verb is a simple verb combined with an adverb or preposition or sometimes both to make a new verb. அப்ப adjectives-உம் preposition எப்படி say? For example, read the sentence. Kondiba's life had to go on. In this sentence, go on means continue. இப்ப வந்து ஒரே வேர்டு தான், பட் வேற வேற மீனிங் கொடுக்கும். ஐ மீன் சாரி, நமக்கு தெரிஞ்ச இப்ப கண்டினியூங்கிற வேர்டே அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். ஓகே, கோண்டிபாஸ் லைஃப் ஹேட் டு கண்டினியூ இருக்கும். ஆனா அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கோண்டிபாஸ் லைஃப் ஹேட் டு கோ ஆன். இப்ப கோ ஆன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கண்டினியூ, அப்படியே போறது. ஓகே, போற போக்குல. ஓகே, இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா phrasal verbன்னு சொல்லுவாங்க இத. சரியா? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த எக்ஸசைஸ் 3ல பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. dive into, run out of, go into, give up, push through, pull off,
ஃபால் இன்டு. இப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தமா இருக்கும்? உதாரணமா நான் இந்த உதாரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டைவ் இன்டு. டைவ்னா என்னது? ஃபர்ஸ்ட் தண்ணியில டைவ் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப டைவ்னா என்னது? உள்ள குதிக்கிறது. நீச்சல். அப்ப டைவ்னு போட்டாலே போதும். ஆனா பக்கத்துல என்ன ஆட் பண்றாங்க? இன்டு, உள்ளார போனாங்க இன்டு. அப்படிங்கிறதுக்கு டைவ் இன்டு அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துறாங்க இங்க. சரியா? அடுத்தது ரன் அவுட் ஆஃப். ரன்னுனாலே என்னது? ஓடுறது. ஓகே. ரன் அவுட் ஆஃப் அப்படின்னாக்கா ஒண்ணுமே அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம அல்லது தெரியாம லைக் ஓடுனதே தெரியாத அளவுக்கு கல் தெரிச்சு ஓடுறது. ஓகே, ரன் அவுட் ஆஃப். அந்த இடத்துல சுத்தமாவே இல்ல அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு. ஓகே. இப்ப நீங்க ரொம்ப யோசிக்காம அந்த சென்டென்ஸ்க்கு வாங்க, கீழே அந்த பாக்ஸுக்கு கீழே வாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம புக்ல படிச்சதுல இருந்து வந்ததுதான், நம்ம லெசன்ல படிச்சதுல இருந்து வந்ததுதான். ஓகே, சோ நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஆன் ரீச்சிங் த வெல். இப்ப யார் வந்து வெல் கிட்ட போறா? கிணறு கிட்ட யார் போறா அப்போ? கோண்டிபா. ஆன் ரீச்சிங் த வெல் கோண்டிபா போறாரு. ஓகே, ஆன் ரீச்சிங் த வெல் கோண்டிபா டேஷ் த crowd. கூட்டத்தை என்ன பண்றாரு அவரு? தள்ளி போய் உள்ளத்தை தள்ளுறாரு. வெரி பார்க்கறாங்க. குட், தள்ளுறாரு. ஓகே, இப்ப தள்ளுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? புஷ் த்ரோ. புஷ். புஷ் தான் வந்து தள்ளுறது, ரைட்டா? ஆனா நம்ம இங்க இதை ஓகே. என்னவா மாத்தணும் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். ஏன்னா இது வந்து நம்ம புக்ல வந்து எப்படி நடந்து முடிஞ்சதை நம்ம பாக்குறோம். ஒரு வேர்டை வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தணும்னாக்கா முக்கியமா ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா இடி ஆட் பண்ணுவாங்க, ரைட்டா? இப்ப புஷ் அப்படின்னா அத பாஸ்ட் டென்ஸ், அதை வந்து கடந்த காலமா மாத்துறதுக்கு புஷ்டு மாத்துவோமா? புஷ்டு. அதே புஷ்டு. இடி வந்து அதாவது நவுன் பிளஸ் இடி. ஓகே, சாரி, verb பிளஸ் இடி, புஷ்டு. ஓகே, புஷ்னா தள்ளுறது, இடினா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்ப தள்ளிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம எப்படி செய்வோம்? verb பிளஸ் ing. இப்போ புஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐஎன்ஜி புஷிங். சேர்ப்போம், ஐஎன்ஜி. இங்க ரைட்டா? அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு அப்ப என்ன பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸுக்கு இடி ஆட் பண்ணணும். இடி ஜாக். இடி எஸ். சேர்க்கணும். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா புஷ் த்ரூ தான் ஆன்சர். இப்ப நம்ம எங்க இடி ஆட் பண்ணணும்? புஷ்டு த்ரூ. ஓகே, கோண்டிபா PUSHED. என்ன பண்ண சென்டென்ஸ் நீங்க first எழுதிக்கணுமா? அதை எழுதினாதான் நீங்க ஆன்சர் எழுத முடியும். அந்த ஓகே 5 மேம். லைன் இருக்குல்ல, இதை நீங்க எழுதணும். சரியா? எழுதிக்கிறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் எழுதிக்கிறேன் தரேன், மேம். கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. இந்த கதையை எழுதுங்க, அப்புறம் நம்ம ஆன்சர். கதையை இந்த 5 லைனை மட்டும் எழுதுங்க. டேஷ் டேஷா கொடுத்திருக்காங்கல்ல, இந்த 5 லைனை மட்டும். on reaching the well Kondiba dash the crowd. He came to know that a small boy had dashed the well. அத அப்படியே ரெஸ்கியூ த பாய் வரைக்கும் எழுதுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க. On reaching the well, Kondiba pushed through the crowd. He came to know that a small boy had dashed the well. He dashed his shirt and dashed the well. He dashed the well twice but failed to find the boy. So இந்த கதை எழுதும் போதே உங்களுக்கு அந்த லெசன்ல படிச்சதெல்லாம் ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வரும். ஈஸி தான். என்ன வார்த்தை வந்து பயன்படும், அதுக்கு மேல க்ளூவும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஆன்சர் வரும்ங்கிறத க்ளூ கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் நம்ம அப்ப அதை பாஸ்ட் டென்ஸா எழுதுனா மட்டும் போதும். இந்த வேர்டு இந்த வேர்ட்ஸுக்கு பேர் வந்து ஃப்ரேசல் வெர்ப்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது அந்த அர்த்தம் கொடுக்கும், அது வந்து கொஞ்சம் நம்ம வேர்ட் ஃப்ளோலயே நம்ம போற மாதிரி இருக்கும். Finish?
மேம் no two means மேம். ம், ம், ம். மேம் முடிச்சிட்டேன். Finished? Okay. முஸ்பிரா முடிச்சிட்டீங்களா? டன்? முடிச்சிட்டேன் மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நம்ம ஆன்சர் வந்து பார்த்தாச்சு, ரைட்டா? புஷ்டு, அதாவது கிரௌட வந்து விலக்கிட்டு தள்ளி விட்டுட்டு உள்ள போய் பாக்குறாரு. ஓகே. He came to know that a small boy had, அந்த பையன் என்ன பண்ணிட்டான் கிணத்து உள்ளார? Yes, சொல்லுங்க. விழுந்துட்டான். விழுந்துட்டான். அப்ப அதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? டைவ் வராது. டைவ்னா வாலண்டியரா உள்ள குதிக்கிறது. ஃபால், விழுந்துட்டான் கீழே. விழுறதுக்கு நம்ம ஃபால் தானே சொல்லுவோம். சோ இப்ப இருக்கா இந்த ஃபால் இன்டு அப்படின்னு இருக்கா, இத வந்து ஃப்ரேசல் வெர்ப் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்கு லைக் இந்த பாஸ்ட் டென்ஸா நம்ம மாத்தி இந்த வேர்புடைய அந்த ஃபார்மை வந்து நம்ம மாத்தணும். லைக் இப்ப வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபால்டுன்னு நம்ம எழுத முடியாது. ஓகே. சோ இந்த இடத்துல என்ன ஆட் பண்ணாக்கா ஃபாலன். ஓகே, ஃபாலன் இஎன் வந்து ஆட் பண்ணணும். சோ அந்த லெட்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து இந்த வேர்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஃபால்டுனாக்கா அது வந்து கரெக்டான வேர்டா ஃபால்ட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து எந்த கிராமர் வந்து ஃப்ரேஸ் வந்து யூஸ் பண்ணாலும் ஃபால்டு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஃபால் இன்டு லைக் ஹி ஃபெல், கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இந்த இடத்துல இது கண்டினியூஸா வரதுக்கு என்ன செய்யணும்னா ஃபாலன் இன்டு, FALLEN. ஓகே, ஃபாலன் இன்டு த வெல். ஃபால் இன்டு த வெல்னு எழுதினாலும் இந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த வேர்புடைய கரெக்ட் ஃபார்ம் வந்து வராது, சரியா? ஃபாலன். ஓகே. சோ நெக்ஸ்ட், ஓகே, அடுத்தது ஹி டேஷ் ஹிஸ் ஷர்ட், சட்டைய வந்து புடிச்சு என்ன பண்ணாரு கொண்டிபா? இழுத்தாங்க. சாரி, இல்ல அவரோட சட்டை லைக் கோண்டிபா என்ன கீழே உள்றதுக்கு முன்னாடி அவர் சட்டையெல்லாம் எடுத்து, ஐ மீன் சட்டையெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு என்ன பண்ணாரு? இதுக்குள்ள தண்ணி உலக குதிச்சாரு. இந்த இடத்துல இதுக்கு ஆப்டான வேர்டு என்ன இருக்குது சொல்லுங்க. மேல இருக்கிற அந்த வேர்ட்ஸை மட்டும் பாருங்க, ஃப்ரேசல் வெர்பை மட்டும் பாருங்க. அதாவது அவசரமா புடிச்சு இழுத்து சட்டையெல்லாம் புடிச்சு இழுத்து கீழே போட்டுட்டு அவர் தண்ணிக்குள்ள இறங்கிட்டாரு. அப்ப என்ன வரும்? புல். ஓகே, புல்டு. அத வந்து என்ன நம்ம பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கும்போது புல்ட் ஆஃப். ஓகே, PULLED OFF, புல்ட் ஆஃப். He pulled off his shirt, அதாவது சட்டையெல்லாம் உதறி கீழே போட்டுட்டு அண்ட் அடுத்தது என்ன பண்ணாங்க? அந்த கிணத்துள்ளர அவரா வாலண்டியரா என்ன பண்ணாரு? குதிச்சாரு. அப்ப என்ன வரும்? டைவ்டு. ஓகே, dived into the well. Next, ஓகே. சோ இந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா he dashed the well to, but he dashed the well twice. give up வராது. give up அப்படின்னா விட்டு கொடுக்கிறது. ஓகே மேம். இந்த இடத்துல வந்து go into அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கா? இந்த இடத்துல go into இருக்கு மேம். உள்ள இறங்கிட்டு இப்ப இன்னும் வந்து ஆழமா உள்ள போறது, அது வந்து go intoன்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து இத கோ வந்து எப்படி மாத்தணும்னா, இத வந்து பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். எப்படி மாத்தணும்? கோ வந்து எப்படி மாத்துவோம்?
இப்ப நான் வந்து சென்னை போயிட்டு Go- வந்தேன் அப்படின்னா ஐ கோ டு Going சென்னைன்னு சொல்லுவேனா வென் டு ing சென்னைன்னு சொல்லுவேனா? கோயிங்னா நான் போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் போயிட்டு வந்துட்டேன். going அது எப்படி சொல்லணும் அப்போ? going கிடையாது. வென்ட்னு வரும். நான் போயிட்டு வந்துட்டேன். ஓகே, WENT வென்ட். ஓகே, சோ பாஸ்ட் டென்ஸா மாறும்போது கோ வந்து என்னவா மாறிடும்னா வென்ட்டா மாறிடும். சரியா? இப்ப வந்து இப்ப காலையில நான் ஸ்கூல் போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு ஸ்கூல் அட் தி மார்னிங். ஐ வென்ட் டு ஸ்கூல் மார்னிங். இப்ப நான் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அதை. அப்ப நான் காலையில போயிட்டு வந்து ஐ கோ டு ஸ்கூல் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா தப்பு. கோ வந்து நம்ம வந்து கோயிங் இப்ப போறத இப்ப உள்ளத விஷயத்தான் சொல்றது. முடிச்சதுக்கு பாஸ்ட் டென்ஸ்க்கு வென்ட்னு சொல்லுவோம். ஹி வென்ட் இன்டு த வெல் ட்வைஸ். வென்ட் இன்டுனா நல்லா உள்ள போறது. ஓகே, Okay, ma'am. but failed to find the boy. He had dash breathe. என்ன அவருக்கு போயிடுச்சு? ஐ மீன் உள்ள போக போக அவருக்கு என்ன வந்து அவர் இல்லாம போகுது அவருக்கு மூச்சு இல்லாம போகுது. அதை என்னன்னு சொல்லுவாங்க? எந்த வேர்டு வச்சு சொல்லலாம்? Give up, ma'am. கிவ் அப் வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது. வேற வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்க. Run out of. வெரி குட். ரன் அவுட் ஆஃப் அப்படின்னா உள்ள போக போக அவருக்கு என்ன ஆகுது? மூச்சு விட முடியல அவரால. ஓகே, ரன் அவுட் ஆஃப் பிரெய்த். அவரால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாரு. மூச்சு விடுற ட்ரை பண்றாரு, ஆனா முடியல அவரால. ஓகே, சோ he had ran out of breath. ரன் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல ரேனா மாறிடும். RAN. ஓகே, ran out of breath. ஓகே Okay, ma'am. ஓகே, அடுத்தது ran out of லாஸ்ட் ஒன். he did not என்ன வரும்? Give up, madam. give up. சோ விட்டு கொடுக்கல. கடைசி வரைக்கும் என்ன செய்யல? அவர் விட்டு கொடுக்காம try பண்ணார். He went into the well once again. He felt the shirt of the boy and pulled him off. He pulled him out. In spite of his blindness, Kondiva was able to rescue the boy. So நம்மளுக்கு கண்ணு தெரியல, நம்ம வந்து உடம்பு வீக்கா இருக்கு, நம்ம பாதியோட சாப்பிட்டு வந்திருக்கோம், சாப்பிட்டு தெம்பு கூட இல்ல, இப்படி எல்லாம் யோசிக்காம என்ன பண்ணாரு? விட்டு கொடுக்காம கொண்டிவா அவனை காப்பாத்தினாரு. ஓகே, ஓகே. சரி, இப்ப வந்து கொஞ்சம் ஒரு சேஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் நம்ம வந்து சென்டென்ஸ் ஐ மீன் கொஞ்சம் லெசன் மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் பார்க்கலாம். சரியா? ஏன்னா கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. பேஜ் நம்பர் 44ல இங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 44. ஓகே, த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் அண்ட் ஃபுல் பார்ட்டிசிபேஷன். அதாவது எந்த பர்சனுக்கு வந்து ஊனமுற்றவங்களா இருக்காங்களோ, இந்த ஆக்ட் வந்து 1995 இந்த சட்டம் வந்து அப்பதான் போடுறாங்க. எந்த வருஷம்னு பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. 1995. The state responsible for the prevention of disabilities, protection of rights, provision of medical care, education, disabilities. இருக்கிறவங்களுக்கு இந்த எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு மாத்திரை மருந்து செலவு, அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய சாப்பாடு, இதெல்லாம் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் வந்து இதை வந்து பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம் வந்து 1995ல கொண்டு வராங்க. சரியா? The human right approach recognizes that the talent of children with disabilities need to be optimally developed for the benefit of the whole of society. The approach recognizes and emphasizes that people with disabilities can accomplish a particular task or perform a particular function, but only in a different manner or taking more time or effort than people without a disability. Hence, the term differently able is used to refer to the disabled or handicapped people. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து இந்த சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிப்பு, ஐ மீன் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றாரோ அதே அளவுக்கு வந்து ஊனமுற்றவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சொசைட்டி வெளியில கொண்டு வரணும். அதுவும் இந்த சொசைட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, சோ இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஊனமுற்றவங்களா இருக்காங்கன்னாக்கா அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். உதாரணமா இப்ப கோண்டிவாவை எடுத்துக்கோங்க. அவரால் பார்க்க முடியாது இல்லையா? மத்த எல்லா வேலையும் அவரால் செய்ய முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது.
but only in a different manner or taking more time or effort than people with without a disability. இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்து அதை உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இப்ப கோண்டிபாவால என்ன செய்ய முடியும்? அதை தொட்டு பார்த்துதான் அவரால் என்ன செய்ய முடியும்? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு சாதாரண மனுஷனை விட அவருக்கு எக்ஸ்ட்ரா இல்லையா? தான் என்ன சொன்னாங்க, சோ அவங்களால வந்து முடியவே முடியாது அப்படின்னு கிடையாது. இப்ப உதாரணமா வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யறங்காட்டியும் அவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னா இப்ப இப்ப வந்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நல்லா பாடுவாங்க. சரியா? கண்ணு தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடுற திறமை அவங்களுக்கு இருக்கும். ஆனா நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அவ்வளவு சிரமப்படுவோம். நம்ம வந்து ஒரு பாட்டை வந்து அதே மாதிரி விஷயத்துல அதே மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம சிரமப்படுவோம். ஆனா அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. எப்படி இருக்குது? இதுக்கு பேர் தான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. நம்ம செய்யற ஒரு விஷயத்த அவங்க நம்மள மாதிரி பண்ணாம வேற மாதிரி பண்ணுவாங்க. ஆனா பண்ணிடுவாங்க. இப்ப ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்க, ஊனமுற்றவங்களா இருக்காங்கன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு நிச்சயமா அவங்களால முடியும். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் செய்யறதை விட அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க பேரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. The following example shows how infrastructure and the inability of the able-bodied people to understand the needs of differently abled people create problem for them. It is the stairs leading into the building that disable the wheelchair user rather than the wheelchair. அதாவது stairs leading into the building. நம்மள என்ன பண்ணுவோம்? ஒரு மாடிக்கு ஏறணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மாடிப்படியில ஏறுவோமா இல்லையா? ஸ்டேர் கேஸ்ல ஏறுவோமா? ஏறி தானே போவோம். But that disable the wheelchair user rather than the wheelchair. என்னது இப்ப அவங்க எப்படி போவாங்க? இப்ப ஊனமுற்றவங்களா இருக்காங்கன்னாக்கா கால் முடியாதவங்களா இருக்காங்க, வீல் சேர் வச்சு போவாங்க இல்லையா? இப்ப வந்து அந்த இடத்துல வீல் சேர்ங்கிறது ஒரு ஹெல்ப் தானே தவிர அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல. அந்த வீல் சேருடைய ஹெல்ப் வச்சு அவங்க என்ன பண்ணலாம்? போலாம். It is defects in the designs of everyday equipment that cause difficulties, not the abilities of people using it. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அதாவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு டிசேபிள்டு பர்சனை வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பாய் தான். அவங்க டிசேபிள்டு பாய், அது ஊனமுற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்களால வந்து என்ன செய்ய முடியாது, தான் வேலையை தன்னால செஞ்சுக்கவே முடியாது. சரியா? அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வந்து ஹெல்ப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீட்டுல அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த தீம் பார்க் எல்லாம் போனோம் அப்படின்னாக்கா மேல அந்த எலக்ட்ரிக் அந்த கார் போகும்ல, லைக் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, அது மேல வந்து அந்த ஒரு இதுல ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அது எல்லாரும் உட்காந்து போவாங்களே, அது பேர் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல. தெரியுமா? பாத்திருக்கீங்களா? இந்த தீம் பார்க்ல எல்லாம் இருக்கும்ல, பெரிய பெரிய தீம் பார்க்ல எல்லாம். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்லயே வந்து அது செட் பண்ணிருக்காங்க. லைக் அவங்கள தூக்கி அதுல உட்கார வச்சா போதும், வீட்டுல இருக்கிற எந்த இடத்துக்கு வேணாலும் அவர் போலாம். ஓகே. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு கால் இருக்கு, நம்ம நடந்து போயிடுவோம் இல்லையா? கால் இல்லாதவங்களுக்கான டிஃப்ரெண்டா நம்ம எக்யூப்மெண்ட் வந்து என்ன பண்றோம்? நம்ம யூஸ் பண்றோம். ஒண்ணும் இல்ல, வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து மாடிப்படி ஏறினா அந்த கைப்பிடியை நம்ம பிடிக்க மாட்டோம், பிடிக்காம ஏற முடியும். அந்த கைப்பிடி அது ஒரு எக்யூப்மெண்ட் தானே, அது ஒரு பொருள், அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே யூஸ் பண்றதுக்கு. ஜஸ்ட் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக ஒரே ஒரு விஷயம் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். ஓகே. அடுத்த தேர்ட் பாயிண்ட் இஸ் சொசைட்டிஸ் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் இன் யூசிங் அண்ட் அக்செப்டிங் அல்டர்னேட் வேஸ் டு கம்யூனிகேட் தட் எக்ஸ்க்ளூட் பீப்புள் வித் கம்யூனிகேஷன் டிசபிலிட்டிஸ். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் வந்து காது கேட்கல அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து சைகையில சொல்லி காமிக்கணும். இப்ப எல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. காது கேட்காதவங்க, ஐ மீன் கண்ணு தெரியாதவங்க கூட, சாரி காது கேட்காதவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சைகையை வச்சு என்ன நியூஸ் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க. ரைட்? அது ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, அங்க ரெண்டு சைகை பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கல்ல, நியூஸ்ல பாத்திருக்கீங்க. சைகையிலேயே நியூஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஆனா நம்மளுக்கு அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா என்ன சொல்ல வர்றது அவங்க கூடவே இருந்தோம்னாக்கா என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து அது ஓகே. சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து முடியாதவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிதான் ஆகணும். அதுக்காக வந்து அவங்களை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அவங்களை ஒதுக்கி வைக்கிறதே கிடையாது ஆக்சுவலா. சரியா? அது என்னது, அவங்களாலேயும் முடியும், அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன் தான். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே சம்பந்தப்படுத்தி ஒரு கான்வர்சேஷன் வருது. ஓகே. இப்ப ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. ஒண்ணு வந்து ரிப்போர்ட்டர், இன்னொன்னு வந்து ரவி. கிளாஸ்லயும் இப்ப ரெண்டு பேர் இருக்கீங்க. யாரு ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, யாரு ரவியா இருக்கு? ரெண்டு பேரும் இப்ப படிக்கணும். இப்போ சபானா என்னவா இருக்கீங்க, ரிப்போர்ட்டரா ரவியா? ரிப்போர்ட்டர் மேம். அப்போ வந்து
பண்ண முடியுமா? Okay, ma'am. ஓகே, சரி. ரிப்போர்ட்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சொல்லி இப்ப என்ன பேசிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. Inspector Ravi, you have been recording textbooks and ma'am adenu cassette கேசட் cassette கேசட் science cassette science சின்ஸ் சின்ஸ் nine- 1990 1994. 1994. How did you get this idea? என்ன இதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து ரிப்போர்ட்டர் வந்து இன்ஸ்பெக்டர் ரவி Ma'am, voice break on ஆகுது. cassette since 1994. ஏ சரி. So Inspector Ravi, you have டெக்ஸ்ட் புக் ஆன் கேசட். அதாவது நீங்க என்ன பண்றீங்க, டெக்ஸ்ட் புக் எல்லாம் வந்து நீங்க கேசட் ஐ மீன் ஆடியோவா நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கல்ல 1994 1994 இருந்து பண்றீங்க. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது டெக்ஸ்ட் புக் இப்ப வந்து என்ன பண்றாங்க, டெக்ஸ்ட் ஒரு புக் இருக்குனாக்கா டீச்சர் வருவாங்க கிளாஸுக்கு, அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, நீங்க கவனிப்பீங்க, இதானே நடக்கும். ஆனா இது வந்து ரெக்கார்ட் பண்றது. ஓகே, லைக் இப்ப இருக்கிற மாதிரி வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, ஆடியோ ரெக்கார்டிங் மட்டும். ஏன்னா கேசட்னால என்னது ஆடியோ மட்டும் தான் அதுல எழுத முடியும் இல்லையா. சோ நீங்க வந்து கேசட்ல வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து ஏன் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப ரவி ஆன்சர் பண்ணுங்க. It so happened that a group of blind people approached me for help in locating an address. When I asked them who they were looking for, they told me that they were going to meet a man who reads to them from textbooks. Soon I found out that the books in Braille were available only till class 12th. So I decided So I decided to record all the books till graduation in all the subjects. ஓகே, சோ இப்போ வந்து என்ன சொல்றாரு, ஒரு நாள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பிளைண்ட், அதாவது கண்ணு தெரியாத ஒரு 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 பீப்புள்ஸ் வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, அட்ரஸ் கேட்டாங்க. நான் கேட்டேன் எங்க போறீங்க, வேர் ஆர் யூ லுக்கிங், லைக் எதுக்கு எங்க போறீங்க போது வந்து ஒரு மனுஷன் போறோம். அவர் என்ன பண்ணுவாரு, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் பாடிட்டுவாரு. படிக்கிறவங்க ஹெல்ப் தேவைப்படுது. வந்து என்ன செய்ய முடியும், அது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, எப்படி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரெயில் புக் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த பிரெயில் அப்படிங்கிறவர் தான் கண்ணு தெரியாதவர் இல்லையா, அவர் தான் வந்து ரீட் பண்றதுக்கு, அந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாம் வந்து ரீட் பண்றதுக்கு மாதிரியான ஒரு புக்கை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. ஓகே, அவங்க அந்த கையை வச்சு, அதாவது கையை அது மேல வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. ஓகே அதை வச்சு. அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் ரவி சொல்ற டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரெயில் புக் வந்து 7th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்திருக்குது. சோ அப்ப அவர் என்ன பண்றாரு, சரி நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது கிராஜுவேஷன் காலேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும் வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு அந்த ஐடியா வருது. ஓகே, இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் பேசுங்க. How much time do you spend every day to record the books? ஒரு புக்கை ஒரு புக் ரெக்கார்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேயா, அதாவது பேச பேச அந்த கேசட்ல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இவங்க என்ன பேசுறாங்களோ அது அப்படியே அந்த கேசட்ல ரெக்கார்ட் ஆகும். திரும்பி நம்ம போட்டு கேட்டுக்கலாம், அதுதான் கேசட். ஓகே, அடுத்தது. About a couple of hours. அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் கிட்ட நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு செலவு பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டர். How much do you charge for these cassettes? கேசட். அப்ப இந்த கேசட் வந்து வெளியில வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ரவி என்ன ரிப்ளை பண்றாரு, I circulate them free of cost. எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க. என்ன சொல்றாரு, I circulate them for free of cost. காசுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஃப்ரீ தான். How much money do you have to spend every month? இதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க மாசம் மாசம்? So answer. Initially, I spent my saving in buying a dubbing machine or ordinary mic and a few cassettes. But soon my colleagues started giving me the cassettes. கேசட். அப்ப இதுக்கு என்ன தேவைப்படுது, டப்பிங் மிஷின் தேவைப்பட்டிருக்கு, ஒரு மைக் வேணும், ஏன்னா பேச பேச அது சவுண்டா ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா, சும்மா பேசினா சவுண்டா ரெக்கார்ட் ஆகாது. அப்புறம் சில கேசட் தேவைப்பட்டிருக்கு. அப்புறமா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கலீக்ஸ் வந்து they started giving him கேசட். அவங்க கேசட் கொடுத்து உதவிருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டும் பண்றாரு,
அண்ட் இது வந்து வேற யார்கிட்டயும் இதுக்கான ஒரு ஃபீஸ் வந்து அவர் வாங்க மாட்டாரு. சோ அவருக்கு வந்து ஹெல்ப் வந்து தன்னால கிடைக்குது. எஸ், அடுத்தது ரிப்போர்ட்டர். How did you help these students to write their examination? எக்ஸாம். சரி, இவங்க அந்த கேசட் வச்சு படிக்கிறதெல்லாம் ஓகே தான். இவங்க எப்படி எக்ஸாம் எழுதுவாங்க? ஏன்னா கண்ணால பார்த்து தானே எழுத முடியும். அப்ப எப்படி எக்ஸாம் எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. எஸ், ரவி. It was indeed a great problem for them to find writers who were willing to write in the examination on their behalf. So I appealed to the students of the local schools and created a bank of volunteers of varying age groups. I maintain a register and send the volunteers as writers, and whenever the blind students need writers. நீட் ரைட்டர். சார், அவங்களுக்கு யார் தேவைப்படுனா ஒரு எழுத்தாளர் தேவைப்படுறாங்க. பக்கத்துல உட்காந்து எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதணும் இல்லையா? சோ ஐ அப்பீல் டு தி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் லோக்கல் ஸ்கூல் அண்ட் கிரியேட்டட் பேங்க் ஆஃப் வாலண்டியர்ஸ். சோ பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போயிட்டு யாரு வில்லிங்கா இருக்காங்கன்னு கேட்டா என்ன பண்றாரு? எத்தனை பேர் வராங்களோ அவங்க எல்லாம் சேர்த்து என்ன பண்றாரு? ஒரு குரூப் ஆஃப் வாலண்டியர்ஸ் கிரியேட் பண்றாரு. டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல. ஏன்னா அந்தந்த ஏஜ் பசங்க தானே அந்தந்த எக்ஸாம் எழுத முடியும் இல்லையா? சோ எழுத தெரிஞ்சா மட்டும் பத்தாது அப்படின்னு வச்சுக்க கூடாது. ஐ மெயின்டைன் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகே, சோ என்ன பண்றாரு? கூப்பிட்டது மட்டும் இல்லாம ப்ராப்பரா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி எப்ப யார் கண்ணு தெரியாதவங்களுக்கு ரைட்டர் எக்ஸாம்க்கு வந்து ரைட்டர்ஸ் தேவைப்படுறாங்களோ, யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களை இவரை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. How do you feel working for a social cause? சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்றீங்கல்ல, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? I am working for my satisfaction and I am still satisfied. My dream is to take these students to the State Public Service Commission examination. சோ நான் இது சர்வீஸா தான் நினைச்சு பண்றேன். ஆனா நான் இப்ப வரைக்கும் வந்து திருப்தி ஆயிட்டுனா கேட்டாக்கா நான் சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. என்னுடைய கனவு என்ன? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து எங்க கொண்டு போகணும்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எது வரைக்கும் போகணும்? பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, அடுத்தது. I am sure with your commitment and determination you would be able to fulfill this dream. அப்போ நீங்க உங்களுடைய இந்த சர்வீஸ், உங்களுடைய அந்த லைக் சொசைட்டிக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் யூ ஏபிள் டு ஃபுல்ஃபில் திஸ் ட்ரீம். உங்களால இந்த என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறார். ஓகே, சோ இப்ப இந்த கான்வர்சேஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னு புரிஞ்சுச்சா? இதுலயே வந்து யார பத்தி பேசுறாங்க? டிஃபரெண்ட் ஏபிள்டு பத்தி தான் பேசுறாங்க. கண்ணு தெரியாதவங்கள பத்தி தான் இங்கேயும் பேசுறாங்க. ஓகே, சோ இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ். இதுல இருக்கிறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சு இந்த ஆன்சர் நீங்க எழுதணும். ஆன்சர் மேல இருக்குது சரியா? ஆனா நீங்க தான் வந்து என்ன பண்ணணும்? என்னவா வரும்? இப்ப நம்ம இந்த இடத்துல பிரேசல் வர்பு பார்த்தோம்ல, இப்ப ரன் இன்டு, டைவ் இன்டு, அந்த மாதிரி நீங்க என்ன வருங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, புரிஞ்சா? ஓகே, சோ இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, இப்ப டெர்மினல் கொஸ்டின்ல ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, அதே கதை தான். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்திருக்காங்க சரியா? 12 சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. லெசனுக்கு ஏத்த மாதிரி, லெசன் நம்ம படிச்ச மாதிரி, அந்த கதையை படிச்ச மாதிரி இத வந்து இந்த சென்டென்ஸா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அரேஞ்ச் பண்ணணும் சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எக்ஸாம்பிளே கொடுத்துட்டாங்க. சில பாருங்களேன். சி, இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கோண்டிபா வாஸ் a blind beggar who lived in Golipur colony. இதானே ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஃபர்ஸ்ட். இதானே கோண்டிபா யாருங்கறத பத்தி சொல்றது தானே ஃபர்ஸ்ட். ஆமா மேம். கூடிய ஒரு ஆள். இவர் எங்க வசிக்கிறார்? காலனி அப்படிங்கிற இடத்துல இவர் இருக்காரு. இப்ப அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும் அப்படிங்கறத நீங்க தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும் சரியா? நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன், நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகேயா? சோ நீங்க அதை பார்த்து என்ன பண்ணுங்க, 1ல இருந்து 12 வரைக்கும் நீங்க அரேஞ்ச் பண்ணணும் சரியா? ஓகே மேம். அதுக்கப்புறம் இருங்க, அடுத்து இன்னொன்னு இருக்குது. வெயிட். பேஜ் நம்பர் 42. 3 பாக்ஸ் இருக்கா?
Yes, ma'am. இப்போ உதாரணமா பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு? வாட் வந்து ஃபர்ஸ்ட் இதான் அந்த வாட் அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து தான் அந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். கீழ வந்து ஒன் யூ வில் 1 2 3 4 5 6 6 வேர்ட்ஸ் இருக்கா? இந்த 6 வார்த்தையும் பயன்படுத்தி உதாரணமா ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு இப்படி சொல்லி தரேன். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்ன்னு இருக்கா? வாட். இப்போ வந்து யூ வில் டூ வித் த மணி. இத என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ப்ராப்பர் சென்டென்ஸா ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸா இத நீங்க கொண்டு வரணும். இப்ப வாட்டுக்கு அப்புறம் எந்த வேர்ட் வந்து அடுத்தது வரும்? யூ வருமா? வில் வருமா? டூ வருமா? எது வரும்? You. Mm. ஓகே. அடுத்தது நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே எழுதுறேன். லாஸ்டா கரெக்டா இல்லையான்னு பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த வேர்ட் என்ன வரும்? You. சரி. அடுத்தது Will. Ma'am, screen ம். தெரியல. The. தெரியலையா? ஏன்? இப்ப தெரியும். அப்புறம் the. த With money. With the money. அந்த சென்டென்ஸ் கரெக்டா? வாட் டு யூ வில் வித் த மணி? சொல்ல போனா அந்த சென்டென்ஸ் ஆமா. தப்பு. ஓகே, என்ன பண்ணா எப்போதுமே வந்து இந்த இந்த வேர்ட் வந்து டூக்கு முன்னாடி தான் வரும். ஓகே, வாட் வில் யூ டூ வித் த மணி? இப்ப இத அப்படி இதுல இருக்கிற வேர்ட் அப்படி நான் சென்டென்ஸா எழுதுற பாருங்க. கரெக்டா? வாட் வில் யூ டூ வித் த மணி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காசை வச்சு என்ன பண்ணுவ? வாட் வில் யூ டூ? நீ அதாவது ஃபியூச்சர் என்ன பண்ண போற? வில் யூ டூ வித் த மணி? இப்படி என்ன பண்ணணும், இந்த சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். சரியா? அது மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, இந்த ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு இதுல ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதை பார்த்துட்டு இந்த 2 பாக்ஸை இப்போ எழுதுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் 2 பாக்ஸையும் நீங்க எழுதுங்க. எஸ், எழுதுங்க பார்க்கலாம். இதை வச்சு நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணணும். Finished? மேம் 2 பாக்ஸையுமே Yes, fill. ma'am. ஆமா, 2 பாக்ஸ் அதை வச்சு நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகே ஓகே. சோ வந்து எனக்கு இதுல வந்து கஹூட்ல கொஞ்சம் கம்மி கொஸ்டின்ஸ் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய கிராமர் தான் இருக்கு. நம்ம வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சிருக்கேன். நம்ம டக்குன்னு அதை பாத்துடலாம் இப்போ. சரியா?
ஸ்பின் வரும், எடுத்துக்கோங்க. டூ 55162. எடுத்தாச்சா? எஸ், முஸ்பிரா வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் சபானா வாங்க. எஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இது கரெக்டா இல்லையா? கன்னி பேக், ட்ரூ ஃபால்ஸ்? இந்த டிஸ்கிரைப் வேர்ட்ஸும் நேமிங் வேர்டும் கரெக்டா இல்லையா? வெரி குட். ட்ரூ ஃபால்ஸ் தான். half eaten body, describe match ஆகுதா? half eaten body ஏதாச்சும் ஐ மீன் இத வந்து சொல்ல முடியுமா? லெசன் படி ஏன் ஆன்சர் பண்ணலையே? மேம் நெட் ஸ்லோவா இருக்கு, அமுக்க மார்க்க. ட்ரூ. False. ட்ரூ எப்படி? ஃபால்ஸ் சாரி மேம், ஃபால்ஸ். ஃபால்ஸ். மீல். ஃபால்ஸ். மேம் 1995. மேம் நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு எனக்கு. ட்ரூ. இவ்வளவு நேரம் மியூட்ல இருந்துச்சா? சொன்னீங்க நான் மியூட்ல இருக்குன்னு. ஆம். சரி, ஓகே, ஃபைன், ப்ராப்ளம் இல்ல. ஓகே, சோ வந்து இன்னும் கொஞ்சம் கிராமர் தான் இருக்குது. சோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் தான் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். ஓகே.
ஓகே மேட்ச் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, சோ see you all in the next class. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome, sir.